ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிஜாம் ரிஃபானா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சமைக்கிற டிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்காக 2 உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது சீவி இப்போ வந்து நம்ம அரைக்கி வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு நறுக்கியாச்சு. தண்ணியில் ஊறணும். ஊறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சட்டியை வச்சு எண்ணெய் காய வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து இது காஞ்சோட எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்டி காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றுறேன். எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறேன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு சாதம் அந்த கலருக்காக நான் எண்ணெய் நிறைய ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுவீங்கன்னா கம்மியாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. உருளைக்கிழங்கு சாதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கடுகு போட்டு அப்படி போட செய்யலாம். இது வந்து நான் கடுகு போடாமல் சும்மா உருளைக்கிழங்கு செஞ்சு உருளைக்கிழங்கு போட்டேன். இது வந்து மசாலாவை போட்டுக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கிறது 3 மசாலா: மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு. இது மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட மாட்டேன். நான் போடும்போது காட்டுறேன். இப்போ மிளகாத்தூள் போடுறேன். பாருங்கள், இப்போ மிளகாத்தூள் போட்டு இப்போ உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை இப்போ கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், கிண்டுறேன். நல்லா கிண்டிட்டு பார்க்குறேன். எனக்கு ஒட்ட வேலை கிண்ட முடியல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிண்டிட்டு இது நல்லா மூடி வச்சு வேக வைப்போம். அடுப்பை வந்து எப்பவுமே சிம்மில் தான் வச்சுருப்போம். ஃபுல்லில் வச்சுட்டா வேகாது, கருகிடும். சிம்மில் வச்சு நல்லா வேந்ததுக்கப்புறம் காட்டுறேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நான் மசிச்சுட்டு பார்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சோத்தை போட்டு கிண்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சோறு போட்டு இது நல்லா கிண்டி விட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு சாதம் ரெடி. அவ்வளோதான். இதே உருளைக்கிழங்கு சாதம் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு சாதத்தோட பருப்பு கூட்டு செஞ்சுருக்கோம். அதை இதையும் சேர்த்து வச்சு சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, பாய். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மேலும் ஒரு முக்கியமான ஒன்று சந்திக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட வீடியோ நிஜாம் ரிஃபானா. பாய். வீடியோ பார்த்துருப்பீங்க. இது மாதிரி உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது மாதிரி உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நிஜாம் ரிஃபானா. பாய்.